ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் லைவ் ராஜ். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன மாயம் அப்படின்ற படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகத்தில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி முருகன் அப்படின்ற படத்தில் படு ஹிட் ஆனதுக்கப்புறமா தொடர்ந்து 2 படங்களில் நம்ம சிவகார்த்திகேயனோட நடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகர்களான நம்ம விஜய், விக்ரம் அப்படின்னு ரஜினிகாந்த் கூட நடிச்சிருந்தாங்க. பல படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா நடித்து அதுலேயும் ஹிட் கொடுத்த அவங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஹிந்தி சைடு மாறினாங்க. ஸோ ஹிந்தி சைடு மாறினதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா திருமணமும் பண்ணிக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் கிட்டத்தட்ட 15 வருஷமாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேனான ஆண்டனி தட்டில் அப்படின்ற ஒருத்தனை காதலிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ தன்னோட காதலை படு ரகசியமாக வச்சுருந்த நம்ம கீர்த்தி சுரேஷ் சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட காதலரை கரம் பிடிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த விதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கோவாவில் மிகவும் பிரம்மாண்டமாக பார்த்தீங்க அப்படின்னா கீர்த்தி சுரேஷோட நடந்திருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயும் கலந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அதில் ஒரு இந்து முறைப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கீர்த்தி சுரேஷுக்கும் ஆண்டனி தட்டிலுக்கும் மேரேஜ் நடந்திருக்கு. சொந்த ஊரான கேரளாவில் நடக்காமல் தன்னோட ட்ரீம் வெட்டிங்கை பார்த்தீங்க அப்படின்னா கோவாவில் நம்ம கீர்த்தி சுரேஷ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கீர்த்தி சுரேஷோட லவ்வரான ஆண்டனி தட்டிலுக்கு கிட்டத்தட்ட 45 வயசு இருக்கும், வயசானவர், திருமணமானவர் அப்படின்ற பல விமர்சனங்களுக்கும் ஒரு பதில் கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வெறும் 34 வயசு தான் ஆகுது, திருமணம் ஆகலை, இதுதான் முதல் திருமணம், அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்ற மாதிரியான தகவல்களும் வெளியாகிருக்கு. ஸோ கீர்த்தி சுரேஷ் மேரேஜ் முடிச்சுட்டு கொடுக்குற இன்டர்வியூவில் தான் அதுக்கப்புறம் என்ன ஏது அவங்களோட காதல் கதை என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் தெரியும். ஸோ இந்த கப்பலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்க மேரேஜை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.